இந்த சைட் போவோம். ஓகே. ஏய் என்னடா பூட்டிட்டீங்க? டேய் நீ பண்ற வேலையா? கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கே. டேய் பேபி சீட்டர் எப்படிடா இருக்க? ஏய் நீ பேச கூட செய்வியா? டேய் போன வாட்டி வாங்கினது பத்தாதா? இன்னைக்கு உன்னை வச்சு செய்ய போற உனக்கு நான் 2 ஆப்ஷன் தரேன். ஆப்ஷன் ஏ, நான் மான்ஸ்டர் பிளவர் ஆகி உன்னை ஓட விட்டு துரத்துவேன். அதுவே ஆப்ஷன் பி, அமைதியா இருந்து பயம் பொறுத்துவேன். இப்ப சொல்லு, ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பியா? ஆப்ஷன் ஏ இல்ல ஆப்ஷன் பி இல்ல ஏ இல்ல பி இல்லனா ஏ இல்ல பி. ஹே ஏதாச்சும் ஒண்ணு சொல்லு, இல்லனா ரெண்டுமே வச்சு செஞ்சிடுவ. பயமா இல்ல ஓடுறியா? பயமா இல்ல ஓடுறியா? பயமா இல்ல ஓடுறியா? பயமா இல்ல ஓடுறியா? பயமா ஓடுறியா? பயமா ஓடுறியா? டேய் என்னடா உன் வாய்ஸ் என்ன சேஞ்ச் ஆயிருக்கு? இப்படி இருக்காது உன் வாய்ஸ். எல்லாம் உன்னாலதான். நீதான் ஃப்ரிட்ஜ் இருந்து பாலே கூலிங் ஓத தரதுனால தொண்டை கட்டிருச்சு. அதனால தான் இந்த மாதிரி வாய்ஸ்ல பேசுறேன். இப்ப சொல்லு, ஆப்ஷன் ஏவா இல்ல ஆப்ஷன் பியா? என்னடா ரெண்டுமே பயமுத்துற மாதிரி தந்தா நீ எப்படிடா? 2 ஆப்ஷன் வேணுன்ற, ஆனா எனக்கு ஆப்ஷன் சி வேணுன்ற. ஆப்ஷன் சியா? என்னடா ஆப்ஷன் சி? சொல்லவே இல்ல நீ. ఆప్షన్ సి ఎన్ననా ఉన్నయ్య అంతా రాబిట్ బొమ్మ మాథిరి చిన్న థక్కి ఉన్నయ్య అంతా రాబిట్ బొమ్మ యోడా ఉడా విడువందని మత్తుమెన్ కైలా మాథునా నవైలా పోతు ఉన్నయ్య సాపుడువే. அவன் ஃபர்ஸ்ட் தமிழ்ல தான் பேசுறானா? இன்னொன்று அந்த ரேபிட் பொம்மை மாதிரி சின்னதாக்கி ஏதோ வேற மாதிரி பேசுறாங்க. சுத்தமாக புரியல. ஏதோ ரேபிட் பொம்மை மாதிரி ஏதோ சின்னதாக்கி ஓட மாதிரி ஏதோ சொல்றான். ஒன்றும் புரியல. ఇదే ఎన్నోడా వాయిస్ నీ కిండల్ పంద్రియా ఎడుకాకవే ఉన్నయ్య నా బయతులా ఊద విడువన్ ఓవర్ రా పెయితా ద ఇన్నికు ద బేబీ ఇన్ యెలో గేమ్లా రాబిట్ సిరీస్ ల కురుచు వచ్చుక్కొనే ఎప్పటి ఎన్నయ్య కిందల్ పాన్నియో ఉన్నయ్య నా భయమోదా ఊడ విడువ ఇన్నికు ఉన్నయ్య వాచి செய்ய போறாடா. அதுவும் பார்த்துடலாமா யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்கன்னு. இந்த மாதிரி நேரங்கள்ல கேமர்ஸ் சொல்லு வார்த்தை என்னதுன்னா, A few moments later. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் குட்டிடான் ரிஷி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த பேபி இன் எல்லோ அந்த கேம் தான் இன்றைக்கி நம்ம விளையாட போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் ஷீட் சீரின்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம என்ன சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ரேபிட் சீரீஸ். ரேபிட் சீரீஸ்லே 3 இது இருக்குது. 2 தான் இருக்குன்னு நினைக்கிறாமா. 2 அந்த 2த்துல ஃபஸ்ட்டு இது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் லென்த்தியாக போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காமிக்கிறாங்க ஏதோ டேமேஜ் ஆகிட்டு லைட் அவுட்ஸ்லாம் ஆகிட்டே இருக்குது. ஐயோ பேய் வந்துருச்சா? அது இன்னும் ஓப்பன் ஆகிருக்கு. இன்னும் பாதி தான். நம்ம தான் ஓப்பன் பண்ணுமா? தள்ளு இன்னும் என்னை பார்த்துட்டே ஓடுது. ஏதாச்சும் வில்லங்க பண்ணி விட்டுருமா அந்த பொம்மை? என்ன காணும்? அதை இங்கே போயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சைடு தான் போயிருக்கோம். 2 சைடும் வலி இருக்குது. ஒருவேளை பின்னாடி ஏதாச்சும் வலி இருக்கா பார்ப்போமா? அப்படின்னாலும் அந்த டோர் ஓப்பன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டு தான் அதுவும். இப்போ நம்ம மறுபடியும் அந்த 2 வலி இருந்துச்சுல, அந்த சைடு ஏதாச்சும் ஒரு வலி பக்கம்தான் போயிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த சைடு திருப்பி பார்க்கலாம். இங்கே தான் பண்ணி. ஏய் யாருடா நீ? டேய் நீயா? ஐயோ மறுபடியும் உள்ளவாடா, உனக்கு வச்சிருக்கேன் அந்த மாதிரி பார்த்துட்டு போதே. சரி போவோம். பிக் பாஸ் கண்கள் மாதிரி இருக்கு. திக்கு தக்குத்தம் பிக் பாஸ். ஓகே, இது ரெஸ்ட் ரூமு. அதை போய் ஏன் ஓப்பன் பண்ணேன்? ஓகே. ஏய் குடுறா சாவிய. ஐயோ எங்கடா போயிட்டான்? டேய் என்னடா டக்குன்னு மறைச்சு போயிட்டான்? எங்கே இருக்கான்? இந்த சைடு இருக்கானா? இங்கேயும் இல்லை. எங்கடா? அங்கே இருக்கான் பாருங்க. வாசலில் போய் உக்காந்துருக்கான். தங்க பாப்பாலாம் குத்துரு. இங்கே இருக்கானா? எங்கே போயிட்டான்? கிச்சனில் எங்கேயாச்சும் கீழே போய் ஒழிஞ்சிக்கிட்டானா? டேய் இங்கே இருக்கான்.
அங்கே என்னடா காணோம், எங்கடா? பையன் அங்கே நிற்கிறான். ஏன்டா எப்படி நின்றுட்டுருக்கான் பாருங்களேன். எந்த சப்போர்ட் நிற்கிதுன்னே தெரில. என்னடா மறுபடியும் மறைஞ்சு போயிட்டான். எங்கே போயிட்டான்னு தெரிலையே. ஐய இனிமேல் செல்லமாக பேசினா நடக்காது போல் வேலை. இது ஏதோ சொல்லுவாங்க மியூசிக் சிடின்னு தெரில. இந்த சிடி மியூசிக் வருமானு தெரியல. இது கீழே போட்டு இதோ அங்கே இருக்கான் பாருங்க. சாவியை கொடுறா டேய். ஃப்ரிட்ஜு ஓப்பன் ஆகுது. டேய் குடுறான்னு என்ன மறைஞ்சு போகிறான். பியானோலாம் இருக்குது, நல்லா இருக்கு. என்ன டேபிள் ஏதோ பேப்பர் மாதிரி இருக்கு. ஏதோ கிறுக்கி வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். கிறுக்கி தான் வச்சுருக்கான். அம்மா வரைய தெரியாமல் ஏதோ வரைஞ்சி வச்சுருக்கான் பார்த்தீங்களா. ஆனால் இது எந்த யூஸும் இல்லை. இப்போ இங்கேயும் ஒரு பேப்பர் இருக்குது, இது கிறுக்கி வச்சுருக்கானா. ஆனால் இது ஏதோ மியூசிக் சம்மந்தமானது மாதிரி தெரியுது. அந்த பேப்பர் பார்த்தோன்னா, அந்த பேப்பர் பார்த்தாலே இந்த மியூசிக் ஒன்று ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒன்று வரைஞ்சி வச்சுருப்பாங்களா, அதே மாதிரி இருக்குது. ஒருவேளை அந்த பேப்பர் தூக்கி இந்த பியானோடைய அந்த ஹோல்டர் இருக்கும், நான் பேப்பர் ஹோல்ட் பண்ணல, அதில் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இது, அடுத்து இன்னும் 2 பேப்பர் நம்ம இன்னும் கண்டுபிடிக்கணும். அப்போ இன்னொரு பேப்பர் எங்கள் கிச்சனில் எங்கேயாச்சும் இருக்கா, ட்ராயரில், ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கா. நான் வாட்டர் மெலன் தான் இருக்குது. சரி எடுப்போம். எடுத்துகிட்டு வேணுமா எப்பயாச்சும் தரானா பார்ப்போம். எடுத்து தின்னுக்கோ. பார்த்தீங்களா இப்பவும் வர மாட்டேங்கிறான். ஓவன்லேயும் ஒன்றும் இல்லை. இங்கே ஒன்று இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது. அப்போ நம்ம இன்னும் ஒன்று தான் கண்டுபிடிக்கணும். இன்னும் ஒரு ஷீட் இங்கே இருக்குது. இங்கே இருக்கா? இங்கே ஒன்று இருக்குது. அப்பாடி இப்போ நம்ம 3 இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ உட்காந்து அதாவது நம்ம இப்போ வாசிக்க போகிறோம் பியானோவை. இப்போ வாசிச்சிடலாம். எங்கள் ஆளே காணும் அவனை. ஓகே இப்போ நம்ம வாசிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏய் என்னடா வந்துட்டு அதுக்குள்ளேயும் பாருங்களா, வாயை பாருங்களேன். குட்டி மாட்டதில்ல, அவ்வளோதான். ஏய் என்னடா ஆச்சு? இந்த ரெட் கலர் லைட்டெல்லாம் எரியுது. என்னாச்சு உனக்கு இப்போ? டேய் என்னடா ஆச்சு? என்ன மறுபடியும் மறைச்சு போகிறான். இப்போ என்ன ஆச்சுன்னு திடீர்னு இப்போ பியானோ மேலே விழுந்தான். என்ன ரெட் கலர் லைட் எரியுது. டச் பண்ணுவோம். என்னடா ஓப்பன் ஆகுது. என்னடா அண்டர் கிரவுண்டெல்லாம் இருக்குது வீட்டுக்குள்ளே. ஏண்டா வீட்டுக்குள்ளே எவனாச்சும் அண்டர் கிரவுண்ட் கிரியேட் பண்ணி வச்சுருப்பானா? அப்பா டே எவ்வளோ ஐடியா க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ அந்த சைடு ஏதோ இருக்குது, என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ நம்ம இதை பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் நம்மளுக்கு டூல்ஸ் வேணும். ஹேமர் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டூல்ஸ் தேவை நம்மளுக்கு. இப்போ டூல்ஸ் வெளியே எங்கேயாச்சும் இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரலாம். ஒரு வேளை அவ்வளோ தூரம் அலைய விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பக்கத்தில் ஏதாச்சும் டூல்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஓகேவா? பக்கத்தில் ஏதாச்சும் டூல்ஸ் அந்த சைடு இங்கே பக்கத்தில் டூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஹேமர் எடுக்கணும். ஹேமர் கரெக்டாக அது வரும். வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை பிரேக் பண்ணிடலாம். இந்த சைடு ஒரு ஹேமர் தொங்கிட்டு இருக்கும் பாருங்கண்ணே. வேகமாக உடச்சிடலாம். இப்போ A few moments later. இது ஒன்று இதுவும் பிரேக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உள்ளே போய் அது என்னதான் இருக்குன்னு ஏய் என்னடா எர்த்துக்குவாக்கு வருது. ஐயோ இதெல்லாம் கிறுக்கி வச்சுருக்கானே. ஏதோ இன்னும் சிடி பிளேயர் மாதிரி இருக்குது. மியூசிக்கில் சிடி பிளேயர் இருக்குல்ல அது. ஓகே எடுத்துடலாம். ஓ மை காட். இப்போ கொஞ்ச நேரத்தில் அவனுடைய சிம்பிள் வந்துச்சு கீழே பார்த்தீங்களா. ஏதோ அங்கே மூமெண்ட்லேயே இருக்காது ஒன்று. இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ வேகமாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஏதாச்சும் நேரத்தில் போகுது. ஐயோ கண்ணு வர தரலையே. அப்பாடி வந்துட்டப்பா. மேலே இடிக்குது அந்த பைப்பு. கீழே குனி. ஐயோ மாதிரி வந்த இடத்துக்கு வரும் பாரு. கரெக்டாக வந்தாச்சு. இப்போ வேகமாக போயிடலாம் நம்ம.
என்னடா கேஸ் லீக் ஆகுது. ஓகே வந்தாச்சு. இப்போ இந்த மியூசிக் ப்ளே பண்ணுறக்கூடிய அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குமே, எங்கே அது? எங்கேயோ பார்த்துனே. பின்னாடி இருக்குல்ல, பின்னாடி. ஏதோ இங்கே இருக்கா பாடி. இப்போ இதை ப்ளே பண்ணிடலாம். ப்ளே பண்ணிட்டு என்ன நடக்கும்? என்னடா வந்துட்டான். சாவி வாங்கிடலாமா? அப்போ மியூசிக்கை கவனிக்க நல்லா. பாடி வாங்கியாச்சு. வாயை பாரு. நம்ம வேகமாக போய் அங்கே ஒரு ரூம் லாக் ஆகிருந்துச்சுல்ல, அதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிடலாம் வேகமாக. ஓகே, இங்கே ஒரு லிஃப்ட்டு இருக்குது. இப்போ லிஃப்ட்டுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ரேபிட்டு. எதுவும் நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆன் பண்ணும். எலக்ட்ரிசிட்டி இல்லையா? ஏடா பக்கத்தில் வந்து நிற்கிது இந்த டோரு. ஓப்பன் பண்ணி போவோம். இன்னும் இங்கே ஒரு தடைய மாதிரி இருக்குது. சரி, ஃபாலோ பண்ணிட்டே போவோம். ஏதாச்சும் வில்லங்க இருக்குமோ? இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி போவோம், என்னதான் நடக்குதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கும் இங்கே இருக்க மோஸ்ட்லி இருக்க டோர்ஸ் எல்லாமே லாக்கில் தான் இருக்குதோ. இந்த மாதிரி டைப்பான டோர்ஸ் மட்டும்தான் ஓப்பன் ஆகிருக்கும். பார்த்திங்கன்னா கீழே ஒரு தடையும் இருக்குது. ஐயோ, என்னடா பலூன் மாதிரி தெரியுது. அது பலூன் இல்லையே, மண்டையாது. என்னடா இங்கே உட்காந்து பண்ணிகிட்ருக்கான். ஐயோ, ஏதோ பண்ணுறானே அதை வச்சு. என்னடா பண்ணுற அதை வச்சு? இந்த மூஞ்சிக்கிட்ட வந்து இப்படி பயமுறுத்துறான். இந்த ஒரு டோர் இருக்கு, இங்கே இல்லை. இது ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, போயிடலாம். என்ன சவுண்டு? வேலையை காமிச்சிட்டான் போல். வெளியாச்சும் பூட்டிட்டானா? ஐயா, இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ணோம்? பார்க்க ஏதோ தெரியுது, ஆனால் என்னன்னு தெரில. இங்கே ஃபியூஸை ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, ஃபியூஸ் பாக்ஸ் அது. அவங்க ஒன்று காணுன்னா அப்போ ஃபியூஸை தான் மாற்றணும். இங்கே இதுவும் அதே ப்ராப்ளம் தான், இங்கேயும் ஃபியூஸ் மாற்றணும். இப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சி மாட்டணுமா? ஓகே, என்னடா இங்கே ஒரு ஏதோ சொல்லுவாங்களே. ஐயோ, மறந்து போச்சு. நல்லா ஞாபகம் இருக்குது, பேர் என்னன்னு தெரியலை. சரி விடுங்க. இங்கே என்ன ஏதோ கோடு மாதிரி இருக்குது. ஏதோ அன்லாக் பண்ணுறதுக்கான கோடுன்னு நினைக்கிறேன். 17. அப்படின்னா இது மொத்தம் 4 டிஜிட்டு. லாஸ்ட்டு 2 டிஜிட் பார்த்திங்கன்னா 17. இங்கே ஒன்று காயின் இருக்குது. இதில் போட்டு எடுக்கணுமா? ஆனால் உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. என்னடா செஸ்ஸெலாம் இருக்குது. குயினா கிங்கான்னு தெரியல அது. சரி, காசு போட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். வெயிட் பண்ண. என்ன இந்த பிங்க் கலர் ஃபியூஸ் என்ன உள்ளே இருக்குது? ஓகே, ஃபஸ்ட்டு இது என்ன நம்பரு? இது என்ன நம்பரோ அதை போட்டு நம்ம இங்கே எடுத்துக்கணுமா? இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு டைப் பண்ணுறதுக்கு இருக்குது. C2 டச் பண்ணிடலாம். ஓகே, வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கிட்டு அதை போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ளூ கலருக்கு தேடணும் நம்ம. இப்போ ப்ளூ கலர் வந்து அதுக்குள்ளே இருக்கா? இல்லை, வெறும் லேஸ் அது மட்டும் தான் இருக்குது. இதுவும் இப்போ பூட்டிகிட்ருக்கு. இந்த டாஸ்க்கு முடிஞ்ச தான் வெளியே விடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கேயும் ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை. ஓப்பன் பண்ணுறதுக்கான எந்த ஒரு இங்கே ஒன்று இருக்கு கோடு. அப்போனா ஏதோ அன்லாக் பண்ணுறதுக்கான கோடு இது 4317. ஏற்கனவே இன்னொரு கோடு அங்கே ஒன்று பார்த்தோம்ல. அப்போனா கோடு பார்த்தீங்கன்னா 4317. ஏதோ ஓப்பன் பண்ண இங்கே ஒன்று இருக்கு. நம்பர் லாக். அப்போ இதை தான் ஓப்பன் பண்ணணுமா? உள்ளே ஓப்பன் பண்ண நம்மளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கிடைக்குமோ? 4317. ஓகே, கரெக்டாக ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி என்னடா இதை வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன்? சரி, என்ன பண்ணும் இது? ஐயா, யூஸ் ஆகாது போல். அப்போ எது கொடுத்துருக்காங்க தெரியல. ப்ளூ கலர். இப்போ ப்ளூ கலர் தெரியணுமே. இங்கே ஏதாச்சும் இருக்கா? இங்கே இருக்குது. அப்பாடி. இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா டோர் ஓப்பன் ஆயிடும்னு நினைக்கிறேன். டேய் ஓப்போ. டேய், யாரா நீ? எங்கேருந்து வந்திருக்க? எனக்குன்னே வருவியா? இப்போ இதை வேறு எடுத்துட்டா மாதிரி காசு போட்டு எடுக்கணும். பாரு, யார் சாமி?
எங்கிருந்து வந்திருக்கான்? பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு சிரிக்கிறத பாரு பொக்கவாயா. டேய் மொட்டை தலை இல்லா உன்னைய சும்மா ஓவரா பண்ணிட்டு இருக்க, போய் கெட. டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கான் பாரு, சும்மா ஓவரா பண்ணிட்டு இருக்க. சும்மா நான் எவ்வளோ சரி என்னடா உடம்பு. ஆமால இது பேயில சரி. ஆவும் வாய பாரு பெரிய இவன். நான் கேம் ஸ்டார்ட் ஆகும்போது ஏதோ பேசினேன், இப்போ பேசு அவ்வளோதான் உனக்கு. இப்போ ஏதாவது தான் பிங்க் கலரு மாதிரி காசு போட்டு எடுக்கணும். அவனே வந்த அவ்வளோதான். ஓகே C2 ஓகே. இப்போ நம்ம இதை எடுத்து எங்கடா காணும், எங்கடா? ஓ இது வேறு ரோல் ஆகிற மாதிரி இருக்கா, அவ்வளோ தூரம் போயிடுது. ஓகே இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓய் டேய் ஓய் மொட்டை தலை ஏய் ஏன்டா எனக்குனே வரீங்களாடா? அறிவில்ல யாரா நீ? செய் இப்படி பண்ணிட்டு இருக்க. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. உன்னைய இந்த ஊருக்குள்ளே போட்டுடலாம் உன்னைய. அதுக்கு தான் இது வச்சுருக்காங்க போல இருக்கு. வாடா போ உள்ள போ. எப்பாடி இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இப்போ இந்த ப்ளூ கலரை ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்போ ஓகே இப்போ நம்ம டைரெக்டாக எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுலேயே க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை பண்ணியாச்சுன்னா இது லிவரா கீழே. ஓகே இப்போ லிஃப்ட் வந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் மாதிரி இங்கே காமிக்கிறாங்க. அதில் நம்ம ஃபேஸ் தெரியுது இதில். ஐய இப்போ வெளியே போகலாமா? டாஸ்க் முடிச்சு எனக்கு தெரிஞ்சு வெளியே போகலான்னு நினைக்கிறேன். ஓ மை காட் பை தம்பி. ஐயோ போய் தான் ஆகணும். சரி போவோம். என்ன தம்பி நல்லா இருக்கியா? ஐயோ காணாம போயிட்டானே. குட்டி மொட்டத்தலை அண்ணன் தெரியாமல் பண்ணிட்டேன். என்னடா மறைச்சு போகிற? சரி அங்கே இருக்கான். குட்டி மொட்டத்தலை அண்ணன் உனக்கு நல்லதுக்கு தான் செஞ்சுருக்கேன். அண்ணனை திருப்பி தாக்க மெயினான விஷயத்துக்கு வரும்போது தான் மறைச்சு போயிடுவான். இல்லை நீங்கள் நிற்கிற. லிஃப்ட் ஒர்க் ஆகும்ல. ஓகே ஆன் பண்ணிடலாம். டக்குன்னு வா. என்னடா அவன் சிங்கிளாக வரான்? ஐயோ ஓடுறா. ஐயோ வரான் போல. ஓடு. ஏண்டா ஐயோ போச்சு. இங்கே இருக்குது சாவி. ஓப்பன் பண்ணு. பின்னாடியே வரான். போ ஓடு. ஐயோ வரானே. சடனாக மூடிட்டாங்க பார்த்தேன். யாரா நீங்கள் 2 பூட்டு போட்டு வச்சுருக்கீங்க? ஐயோ இத்தனை சாவி வேறையா? சர்க்கிள் ஷேப் சர்க்கிள் இங்கே இருக்குது. ஓப்பன் இன்னும் அடுத்து 3 ஷேப்பில் ஒன்று. ஐயோ வந்துட்டானே. எங்கே இங்கே இருக்கா? ஐயோ வந்துட்டான். சோழி முடிஞ்சு அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. சார் இத்தனை சாவி எதுக்குறா ஒரு வீட்டுக்கு? ஐயோ மாதிரி வரான். இப்போ இந்த வாட்டி சாவியை கரெக்டாக எடுத்துருந்தோங்க. மூடிட்டாங்களா? இப்போ டக்குன்னு எடுத்து இதை ஓப்பன் பண்ணிடலாம். போ வேகமா. பின்னாடியே வரான். அதுவும் என்ன சொல்லாது ஃப்ளவர் மாதிரி ஆகிட்டான் அப்படியே. இங்கே இருக்குது சர்க்கிள் ஷேப்பு. ஓப்பன் பண்ணிடலாம் அதை. அடுத்து 3 ஷேப் இங்கே இருக்குது. இதை வச்சுட்டு நான் பக்கத்துலேயே வச்சுட்டு நான் தேடிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா? என்னடா பாம்பு மாதிரியே வரான். இங்கே ஒரு லிஃப்ட் இருக்குது, போகலாமா? ஒர்க் ஆகலை இது. மாதிரி கீழே போய் இப்போ அவன் போகிற வழியில் தான் நம்ம போகணும். இங்கே வருது. இந்த ஒரு படத்தில் வர மாதிரியே காமிக்கிறாங்க அப்படியே. ஐயோ வரானே. குழந்தாயிட்டானா? யோபா இந்த இதில் செம்மையாக த்ரில்லிங்காக இருந்துச்சு. எப்படிடா முடிக்க போகிறோம்? ஐயோ இவன் வேறு ஃப்ளவர் ஆகி பாம்பு மாதிரி வேறு வரான். ஷபா ஓகே காய்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அடுத்த இதில் எக்ஸிட் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை தங்குன்னு தட்டி விட்டுருங்க. பை.